வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்த தேர்வு முடிவுகள், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் என்று பதவியேற்கும்போது மிகுந்த கரகோஷங்களிட்டு பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பதவியேற்றார். முத்துவேல் கருணாநிதி என்ற ஒரு முக்கியமான ஒரு கோஷங்களிட்டு பார்த்திங்கன்னா இருந்தார். அதே ஒரு நோக்கம் தற்பொழுது எம்பி தேர்தலிலும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் என்பது தேர்வு முடிவுகளில் தெரிகிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்வே முடிவுகள் வெளியாகி மிகுந்த ஒரு அதிர்ச்சியை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர், அதாவது நம்மளுடைய தீவிர அரசியல் ஆலோசகர் திமுகவுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்பொழுது ஆட்சியில் இருக்காங்கன்னா அதற்கு காரணமே முழு காரணமே பிரசாந்த் கிஷோரின் வேலைகள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லும் அளவிற்கு அவருடைய பார்த்திங்கன்னா வேலைகள் என்பது மிக தீவிரமாக ஒரு அனுபவசாலி அரசியல், ஓகேங்களா. அவர் திருப்பி சொல்கிறாரு, நுணுக்கமாக சொல்கிறார். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2024 மக்களவை தேர்தலிலும் கிட்டத்தட்ட 30+ இல்லை 31+ கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும் இடங்களில் அப்படின்றத அசால்ட்டாக சொல்கிறார். குறைஞ்சபட்சம் 25க்கு கீழே வரவே வராது, அந்த அளவிற்கு ஒரு பெரும்பான்மையை எட்டி தொழும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார் நம்மளுடைய பிரசாந்த் கிஷோர். ஸோ அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறதுக்கான முழு ஒரு ஃபோக்கஸ் அவர் சொல்கிறது தான். ஸ்டாலின் இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவர் சொல்லுவாருங்க, இந்த இடத்துல இதை பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த விளம்பரம், அந்த இடத்துல அந்த விளம்பரம்னு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ப்ளூ பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு நம்மளுடைய ஸ்டாலின்கிட்ட. அதை அப்படியே செயல்படுத்துவது மட்டும்தான் திமுகவின் வேலை. அதாவது ஒரு மேப்பை கொடுப்பாங்க, அந்த மேப்பில் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு போகிறது மட்டும் தான் திமுகவின் வேலை. அதே மாதிரி பண்ணி தான் பார்த்திங்கன்னா தட்டி தூக்குறாங்க எல்லா தொகுதிகளையும், சீட்டுகளையும் வாக்குகளையும் பெருமாறியாக தொகுதிகளை வெற்றி பெற்று தூக்குறாங்க பதவியை பார்த்திங்கன்னா. இந்த ஒரு சூழலில் மீண்டும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு பெரும் விதத்தில் ஆட்சியை அமைக்குமா, தக்க வைக்குமா அப்படின்றது இருந்தாலும் கூட நம்மளுடைய பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பே இல்லைங்க. டஃபஸ்ட்டு காம்படிஷனை பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. மேலும் நம்மளுடைய இன்னொரு கட்சி இருக்குது, ஒரு தொகுதியெலாம் கிரிட்டிக்கல் ஆகும். ஏன்னா நாம் தமிழர் கட்சின்றது ரொம்ப உறுதியாக வந்துட்டுருக்கு, தனித்துவமாக போட்டியிடக்கூடிய கட்சி. அந்த ஒரு கட்சி ஒரு தொகுதியில் 20,000 30,000 40,000 ஓட்டுகள் என்பது சாலிடாக எடுப்பாங்க. ஏன்னா உறுதியாக இருக்காங்க. தனித்து இருக்கிறதே ஒரு மாற்று தான். அந்த மாற்றை பார்த்திங்கன்னா பொதுமக்கள் விரும்பிட்டார்கள் என்றால் கண்டிப்பாக நிறைய விதமான வாக்குகள் என்பது பிரிந்து சிதைவடுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை நாம் தொடர்ந்து பொறுத்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. நன்றி, வணக்கம்.